பயம், இது ஒரு விஷியஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. இது என்ன, புலிவாலை பிடிச்ச கதை அப்படிங்கிற மாதிரி. இந்த காக்ரோச்சுக்கு எலியை கண்டா பயம், எலிக்கு பூனையை கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு மனுஷியை கண்டா பயம், மனுஷிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா காயம். இது என்னன்னா, இந்த பயங்கிறது சுத்தி சுத்தி வந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும், இந்த பயங்கிறது நமக்கு அதிகமாக ஏற்படும். அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ பயப்படாதே. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் எடுத்தாலுமே மிச்சம் இன்னும் இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. இப்ப சாத்தான் என்னன்னா, உங்களுக்கு பயத்தை தான் கொண்டு வருவான். அந்த பயத்தை நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கிறத வச்சுதான் நீங்க தேவனுக்குள்ள வாழ முடியும். 2 திமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 2 திமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல். அப்ப நமக்கு நல்லா தெளிவா தெரிய வேண்டிய காரியம் என்ன, இந்த பயத்தை கொடுக்கக்கூடிய ஆவி தேவனிடமிருந்து வருவதில்லை. அப்ப என்ன உங்களுக்கு வரக்கூடிய பயம் என்ன, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய முதலாவது காரியம் எதை குறித்து இருக்கும், நம்ம எப்படி மார்ட்கேஜ் கட்ட போறோம், இல்ல வாடகை கட்ட போறோம், இல்ல நாளைக்கு இதுலயே என்ன, ஒருவேளை எனக்கு சுகம் இல்லாம போயிருச்சுன்னா, இல்ல ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால், இந்த சாவை குறித்த பயம். சாவு எல்லாருக்கும் வரும், எப்ப வரும்னு சொல்லிட்டும் வராது. அதனால நிறைய பேருக்கு இந்த சாவை குறித்த பயம் எக்கச்சக்கம். நீங்க உலகத்துல மனிதர்கள் பயப்படக்கூடியதுன்னு சர்வே எடுத்து பார்த்தா எதை குறித்து பயம் ஜாஸ்தியா இருக்கு அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, முதலாவது பயம் சாவை குறித்து. நம்ம நடைமுறையில ஒரு வருஷத்துல குறைந்தபட்சம் ஒரு 500 முறையாவது சாவு அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருமா? குறைந்தபட்சம் எவ்வளவு? ஒரு சாதாரண மனுஷனுக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 முறையாவது ஒரு வருஷத்துல சாவுங்கிற வார்த்தை உங்க வாய்கள்ல வந்துருமா? அப்ப நம்ம இந்த சாவு குறித்து ஒரு பயம், சாவு எல்லாருக்கும் வரத்தான் போகுது. இந்த சாவை குறித்து ஒரு பயம் வந்த உடனே நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, நம்ம எப்படி இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் என் பொண்டாட்டி எப்படி இருப்பான், என் பிள்ளை என்ன பண்ணுவான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி சந்தோஷமாவா நீங்க வேலை செய்வீங்க? காலையில் எழுப்பி வேலைக்கு போகும்போது நான் இன்னைக்கு செத்து போயிட்டேன்னா என் மனுஷன் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்வான்னு யோசிச்சா நீங்க போகும்போது எப்படி போவீங்க? என்னத்த வாழ்க்கை, எப்படி என்னத்த வாழ்க்கை. எல்லாருக்கும் பயம் வரும். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பயம் வரும். ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பயத்தை வரும்போது, இந்த பயம் எப்படி வருது, எதனால வருது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு இந்த பயத்தை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா முதலாவது இந்த பயத்தினுடைய தொடக்கம் எங்க வருதுன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை. நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பயத்தை கொண்டு வரக்கூடிய ஆவி, இந்த பயம், நமக்கு வரக்கூடிய பயங்கள் எதனால வருது? சில விஷயங்கள் கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன வரும்? முதலாவது என்ன வரும்? பயம் வரும். முதலாவது சாவை குறித்த பயம். ரெண்டாவது பயம் என்னன்னா, உலகத்துல மக்கள் பயப்படுறது இந்த மாதிரி முன்னாடி நின்று பேசுறது, பப்ளிக் ஸ்பீக்கிங். அதாவது முன்னாடி நின்று பேசுறத குறித்து பயம் பெரிய பயம் நிறைய பேருக்கு. சாவுக்கு அடுத்த பயமே அதுதான். சர்வேல முன்னாடி நின்று பேசணும், 4 பேர் முன்னாடி நின்று பேசணும்னு சொல்றது அது பெரிய பயம். இந்த சாவை குறித்து சொல்லும்போது எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம்
14-15. எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அப்போ இந்த மரண பயம் எப்ப இருக்குன்னா, உங்களுக்கு ஜீவகாலம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் மரணத்தை குறித்து பயந்து கொண்டு வாழக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களோடு பேசியிருக்கிறேன். மேபி இன்னைக்கு உங்களில் உட்கார்ந்துருக்க நம்மள ஒரு சிலருக்கு கூட அதை குறித்து பயம் இருக்கலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை ஒரு ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரே பயம்தான். பயந்து பயந்து சாப்பாடில் இதில் அதில் எல்லாத்துலேயும் ஒரே பயம். அவங்களோட அவங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதை காட்டிலும் நான் எப்படியாவது நான் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடணும், என் மனுஷி பிள்ளைகளுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிடணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மேலோட்டமாக இருக்குமே ஒழிய மற்றபடிக்கு வாழ்க்கையை குறித்த ஒரு காரியமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, நம்மை போல மாம்சமும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப அந்த பயத்துல முதலாவது என்ன, ஒரு மரண பயம் நமக்கு இருக்கு. இப்ப முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒண்ணு வந்த உடனே என்ன ஆயிருது, ஓ இமிடியேட் ரியாக்ஷன் என்ன, ஓ ஏதாவது இப்போ கார்ல போறோம், உடனே ஒரு வண்டி வந்துருச்சு, என்ன பண்ண போறீங்க, என்ன ஒரு ஆக்சிடென்ட் அதாவது போதுன்னா என்ன, உங்களுக்கு முதல்ல என்ன வருது, பயம். அப்ப ஆண்டவர் அதனாலதான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு, நீ பயப்படாதே. இந்த பயம் யார் மூலமாகவும் வரலாம், நடக்கக்கூடிய காரியங்கள் மூலமாக வரலாம், இல்லை உங்க உற்றார் உறவினர் மூலமா வரலாம், நண்பர்கள் மூலமா வரலாம், யார் மூலம் வேணாலும் இந்த பயம் வரலாம். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு முறை கூட சொல்லியிருக்கேன், ஏதாவது உங்களுக்கு ஒரு இடது கை பக்கம் லேசா வலிக்குதுன்னு வைங்களேன், உடனே என்ன தோணும், வேர்க்குதா பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இடது கை பக்கம் வலிச்சிட்டு உனக்கு லேசா வேர்க்கிற மாதிரி இருந்தா ஹார்ட் அட்டாக்கு. இப்படித்தான் அந்த வீட்டுல 3வது வீட்டுல 4வது வீட்டுல இல்லை அந்த இதுல சொன்ன உடனே அதை பூரா ஞாபகத்துக்கு கொண்டு வருவான் சாத்தான். அவருக்கு இப்படித்தான் நடந்துச்சு, ஆஸ்பத்திரி போற வழியிலேயே போயிட்டாரு. இப்ப இதை நினைச்சு உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். உண்மையில வேர்க்காது, இதை நினைச்ச மாத்திரத்துல உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். என்ன, பயம் கிரியை பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க யாரு கூட சேர்ந்து ஒத்துக்கொள்றீங்களோ அவங்களுக்கு அவனை உங்க வாழ்க்கையில அதிகாரி ஆக்குவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருவீங்க. மரணத்திற்கான பிசாசு. இப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஒரு காரியம்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் உங்களுடைய மரணம். நம்ம அங்கேயே நம்மளுடைய மரணம் நடந்துருச்சு. அப்ப நீங்க உண்மையிலே மரிக்கும் போது என்னன்னா ஒரு சந்தோஷமான காரியம். ஏன்னா சங்கீதத்துல சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய கண்களுக்கு பிரியமா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் எங்க போறோம், வீட்டுக்கு போறோம். இது நம்ம வீட்டு கிடையாது, இது நம்ம இங்கே பூமிக்காக பிறந்தவர்கள் இல்லை. நம்ம பரலோக பிரஜைகள், நம்ம பரலோகத்துக்கு ஆளுங்க இந்த பூமியில கொஞ்ச காலம் வாழ்றோம். அப்ப என்ன, நமக்கு மரணம் வந்த மாத்திரத்துல அல்லேலூயா we are going home, ஆண்டவர் வீட்டுக்கு போறோம், சந்தோஷமா போவானே. அதனாலதான் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மரணம் என்பது ஒரு சந்தோஷமான செய்தி. என்னைக்கு நம்ம ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் மரித்து விட்டேன், இனிமேல் நான் உயிரோட இல்லைன்னு சொன்ன மாத்திரத்திலே நீங்க மரிக்கும் போது என்ன நடக்குது, நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க அப்பாட்ட போய் இருக்க போறீங்க, சகல காலமும் சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். ஏன்னா இந்த மரணத்து குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனா ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுத்து விட்டார். உங்களுக்கு இன்றைக்கு அந்த விடுதலை வேண்டும். முதலாவது பயம்
நான் மரணத்தை குறித்து பயப்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை, நீங்க இங்க பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா நீங்க மரண பயத்தோட வாழ்ந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா வாழவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த மரண பயம் இருக்கு பாருங்க, என்ன நடக்க போதோ ஒவ்வொரு நேரமும் திகிலோடையும் பயத்தோடையும் இப்படி வாழும்போது நீங்க சரியான முடிவு எடுக்க முடியாது. பயம் வரும்போது என்னன்னா உங்களுக்கு ஆண்டவரையும் தெரியாது, அவரோட சத்தமும் கேட்காது, கண்டிப்பா கேட்காது. நீங்க இது வேணா பாருங்க, யோவான் 14 மத்தேயு 14வது அதிகாரத்துல உள்ள ஒரு சம்பவம். ஆண்டவர் இது 5000 புருஷர்களுக்கு அப்பத்தை பெட்டு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விடுறாரு. இவங்க எல்லாம் கிளம்பி 22வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனங்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க படகுல ஏறி அந்த கரைக்கு போங்கன்னு சொல்லி ஏற்றி அனுப்பி விடுறாரு. இந்த சீஷர்கள் எல்லாம் படகுல ஏறிட்டாங்க. ஏறி படகு பாதி வழி கடல்ல போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் 4ஆம் ஜாமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, 24வது வசனம் பாருங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பயம் வந்தா ஆண்டவரும் பேயா தெரிவார். ஹலோ, பயம் வந்துருச்சுன்னா ஆண்டவரும் பேயா தெரிவார். ஆண்டவர் நடந்து வர்றாரு, எதிர்காற்று, இவன் நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், இவங்கெல்லாம் அந்த கடல்ல ரொம்ப காலம் மீன் பிடிச்ச மீனவர்கள். ஏன்னா பேதுரு தான் இதுல பேசுறாரு. அந்த வர்ற சம்பவத்துல பார்க்கும்போது பேதுரு தான் பேசுறாரு. ஏன்னா பேதுரு தான் முன்னாடி நின்று படகு ஓட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் படகு வச்சிருந்தவர். நீங்க யோவான் 21வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வேணாம்னு சொல்லி மறுபடியும் மீன் பிடிக்க போகும்போது 7 பேரை கூப்பிட்டு போறாரு. ஏன்னா இவங்களுக்கு அங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த கடலை பத்தி தெரியும், எதிர்காற்றை பத்தி தெரியும், எல்லாம் தெரிஞ்சாலும் ஆனா எதிர்காற்று அடிக்கும் போது, ஒரு பலமான காற்று அடிக்கும் போது இவங்களால என்ன போட்டு இங்கேயும் மேலையும் கீழே ஆடுது, ஐயோ நம்ம அங்க அந்த பக்கத்துல உட்காந்து நல்லா அப்பமும் மீனும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இந்த ஆள் வாட்டுக்கு நம்மளை ஏறி அந்த கரைக்கு போன்னு சொல்லிவிட்டாரு, இவரை நம்பி நம்ம வேற படகுல ஏறிட்டோம், அவர் தானே போச்சு சொன்னாரு, படகுல உட்காந்துருக்கோம், இப்ப பாரு ஒரே பிரச்சனையா இருக்கு, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு, ஆனா பாரு ஒரே பிரச்சனை, ஆட்டம் காணுது, இது என்ன வாழ்க்கை, ஐயையோ அப்படின்னு புலம்பும் போது ஆண்டவரே வந்தாலும் உங்களுக்கு பிசாசு வர்றது போலதான் தெரியும். சீசர்கள் அப்படித்தான் அலம்புனாங்க, ஐயோ பிசாசு, ஆவேசம்னு போட்டிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு, அது வேற ஒண்ணும் இல்லை. ஐயோ பிசாசு, யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து. சீஷர்கள் என்ன காரணம்? பயம். ஏன்னா இது நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு பயம் வந்த மாத்திரத்துல, உங்க பயம் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, எப்படி இந்த ரூம் பூரா நல்ல ஹீட்டர் போட்டு நல்ல வார்மா வச்சிருக்கோன்னு வைங்க, ஒரு சின்ன கதவை திறந்தா என்ன வரும்? நல்ல குளிர் காத்து வர தெரியும். இந்த பயத்துக்கு இப்படித்தான், நீங்க அவனுக்கு கதவை திறந்தீங்கன்னா அவன் போய் அக்கா, தங்கச்சி, தம்பி, தங்க, மாமா, அத்தை எல்லாரையும் கூட்டு வந்துருவான். அவன் ஒருத்தனுக்கு கதவை திறந்தா போதும், ஒரு சாத்தானுக்கு லேசா கதவை திறந்தா போதும். பயத்துக்கு நீங்க கதவை திறந்தீங்கன்னா அவன் எல்லாரையும் கூட்டு வந்துருவான். அதனாலதான் இந்த சீஷர்களுக்கு நடுக்கடவுள்ல போகும்போது அவங்க பயந்த மாத்திரத்துல ஆண்டவரை பார்த்து ஐயோ பிசாசுனாங்க. அடுத்த ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் தான் பதில் சொன்னார். பாருங்க, அதுல பாருங்க, இயேசு உடனே என்ன சொன்னாரு? அவர்களிடையே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆனா அதுக்கு பேதுரு என்ன சொன்னா? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால். எப்படி? நீரேயானால். அப்ப என்ன? அவர் சத்தமும் புரியல, அவர் சத்தமும் கேட்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேதுரு சொல்லும்போது நீரேயானால் என்னை வர சொல்லுங்க. அப்ப என்ன? நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள், நான் தான் அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லணும். வரல பாருங்க. பயம் வந்தா உங்க கண்ணு மாத்திரம் மூடாது, உங்க காதும் கேட்காது.
உயிர்த்தெழுந்த இயேசுவை யோவான் 20வது அதிகாரத்தில் மேரி மகதலினால் கல்லறைக்கு வெளியே பார்க்குறா. அப்போ சொல்லும்போது அவர் தோட்டக்காரர் நினச்சி பேசுகிறா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மரியாளே இன்னொன்னே ரபோனி. என்ன, எனக்கு ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு. சத்தம் கேட்ட உடனே அவ பேரை சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, ரெண்டு சேர்த்தும் சொல்றாரு, பயப்படாத, திடன்கொள், நான் தான், நீரே ஆனால். அப்ப என்ன, சத்தமும் கேட்காது. இந்த பயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆண்டவரையும் புரிய முடியாது, ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மை பயம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பயத்தை வரவிடாம பார்க்கறதுக்கு நிறைய பேர் விசுவாசம் சொல்லி கொடுப்பாங்க. ஃபியருக்கு ஃபெய்த் தான் சொல்லுவாங்க. ஆனா அது விசுவாசத்தை காட்டிலும் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அன்பு மூலமா தான் நீங்க பயத்தை முதல்ல புறம்ப தள்ள முடியும். வேறு விதமான எல்லா பயமும் இருக்கு, அது ஒவ்வொரு பயமா எடுத்து பார்ப்போம். பட் முதலாவது எல்லா பயத்தையும் போக்குவதற்கு ஒரு அடிப்படை என்னவென்றால் தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ அன்பு மாத்திரமே பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம், அன்பிலே பயம் இல்லை. எங்க பயம் இல்லை? அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வேற எதுவுமே பயத்தை போக்கவே போக்காது. ஏன்னா உங்களுக்கு நம்ம மறுபடியும் நீங்க அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோமர் 8வது அதிகாரம் 15வது அதிகாரத்தை மறந்துடாதீங்க. நம்மளை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நமக்கு ஒரு உறவை கொடுத்தார். என்ன? நான் உன்னுடைய அப்பா, நான் உன்னுடைய பரம தகப்பன் என்கிற ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். இங்க என்ன, அந்த பூரண அன்புதான் நம்மளுடைய பயத்தை புறம்பே தள்ளும். என்ன, எனக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு, அவர் என்னை பாதுகாத்து வழி நடத்துவார், அவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு பூரண அன்பு வரும்போதுதான் உங்களுக்கு பயம் இல்லாமல் போகும். இந்த சின்ன பிள்ளைங்க பாருங்க, பயப்படவே பயப்படாது. ஏன்? அவங்களுக்கு அந்த அன்பு தெரியும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும், என் பையன் 3 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கும்போது படிக்கட்டில் மேலே நிற்பான். ஜம்ப்டானா ஒரு கேள்வி கேட்க மாட்டான், அப்படி அங்கிருந்து ஜம்ப் பண்ணுவான். 10 வயசு 11 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஜம்ப்னா, டேட் டு யூ திங்க் யூ கேன் கேட்ச் மீன்னு கேட்பான். என்ன ஆயிடுச்சு? அதே பிள்ளைதான். இப்போ கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம், அப்போ உன்னால பிடிக்க முடியுமா? பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் ஹெவி, உன்னால பிடிக்க முடியுமா? ஏன்? முன்னாடி அதே பிள்ளை நீ ஜம்ப்னா எங்க இருந்தாலும் குதிப்பான். எங்க எவ்வளவு பதில இருந்தாலும் ஜம்ப்னா ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டான், உடனே குதிப்பான். காரணம் என்ன? எங்க அப்பா இருக்காரு. நீங்க உங்க பிள்ளைங்களையும் யோசிச்சு பாருங்களேன். யாராவது உங்க பிள்ளைங்க அப்பா எப்படியாச்சும் கரண்ட் பில் கட்டிருங்கப்பா, எப்படியாச்சும் வாடகை கட்டிருங்கப்பா, எப்படியாவது சோறு வாங்கி எனக்கு சோறாக்கி போட்டுருங்கப்பான்னு ஏதாவது பிள்ளை அழுகுதா? அப்படி அழுதா நீங்க என்ன சொல்லுவீங்க? அறிவு கட்டவனே, நான் உனக்கு செய்யாம என்ன பண்ணுவேன்? உனக்காகத்தாண்டா ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் செய்யறேன், நீ என்ன இப்படி போய் பேசிவிட்ட, இப்படி கேட்டுப்பிட்டியாடா? உங்க பிள்ளை ஒரு நாள் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளை அப்பா எப்படியாவது ரைஸ் வாங்கி நீங்க சோறாக்கி சோறு போட்டுருங்கப்பான்னு கேட்டுச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன, நான் அவ்வளவு கொடுமைக்காரனா? யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிப்போம்ல. ஏன்னா அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ அன்பை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்துல நமக்கு பயம் வரதான் செய்யும். அதனாலதான் பூரண அன்பு ஒன்றே நம்மளுடைய பயத்தை புறம்பே தள்ளும். என்ன? எனக்காக தேவன் எதையும் செய்வார், அவர் என்னுடைய பரம தகப்பன் என்கிற ஒரு உணர்வு வரலன்னா உங்களுக்கு பயத்துலதான் வாழ்வீங்க. இதெல்லாம் கேட்போம், இதெல்லாம் தெரியும், ஆனா பிரச்சனைன்னு வரும்போது பயத்துலதான் வாழ்வோம். அப்படி வாழக்கூடாது.
ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படவில்லை. பயம் என்ன கொண்டு வரும்? வேதனையை கொண்டு வரும். வேதனை. அப்ப அதை புறம்பே தள்ளணும்னா நமக்கு தேவனுடைய அன்பை புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்துல இன்னொரு வசனம் பாருங்க. ரோமர் 8:32. ரோமர் 8:32, பக்கம் 216. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாது இருப்பது எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவை மரணத்திற்கு வந்தார் என்றால், அவர் என்ன தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கே அவர் அவ்வளவு தூரம் பண்ணார்னா, மற்றவர் எல்லாவற்றையும், இது எல்லா காரியத்தையும் நமக்கு அவர் இலவசமாய் கொடுக்காமல் எப்படி இருப்பார்? இலவசமாய். யோசிச்சு பாருங்க. நம்மள எவ்வளவு பேர் அழுது புலம்புறோம் நம்ம பிள்ளைகளுக்கு சுகம் இல்லைன்னா. யோசிச்சு பாருங்க. ஏதாவது உங்க பிள்ளை மரித்து போகும், இதனால ஒரு காரியத்தினால மரித்து போகும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா என்ன அழுகுறாங்க தாய்மார்கள்? ஆண்டவரே எனக்கு எடுத்துக்கோங்க, என் பிள்ளையை உயிரோட விடுங்க, அதுக்கு பதிலாக நான் சாக தயார், என் பிள்ளை உயிரோட இருக்கட்டும். என்ன அன்பு! என் பிள்ளைக்காக நான் எதையும் செய்வேன். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்காக தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்தவர் ஐயா. அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு, அந்த அவ்வளவு தூரம் அன்பு செலுத்தி உங்களுக்காக அவரையே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்காம விட்டுருவாரா? இல்ல உங்களுக்கு ஒரு காரை கொடுக்காம விட்டுருவாரா? இல்ல உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்காம விட்டுருவாரா? இல்ல உனக்கு எதை கொடுக்காம விட்டு விடுவார்? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் சிலுவை மரணத்திற்கு ஆண்டவர் தன் மேல பழி எடுத்துக்கொண்டார். தன்னைத்தானே பழி ஆக்கினார். ஏன்? உங்க மேல வச்சிருந்த அன்புனால. நான் அடிக்கொருக்க சொல்றது உண்டு, இந்த உலகத்திற்காக ஆண்டவர் மரிச்சாரோ இல்லையோ, எனக்காக மரிச்சார். நான் இந்த பூமியில ஒருத்தன் தான் இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருப்பார். அந்த அளவுக்கு பிதா என்னை நேசிக்கிறார். அந்த பாசத்தையும் அந்த நேசத்தையும் அந்த அன்பையும் நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது உணராத பட்சத்துல நம்ம என்னத்துல வாழுவோம்னா பயத்துலதான் வாழுவோம். பயத்துலதான் வாழ்வோம். ஏன்னா அந்த அன்பு ரொம்ப முக்கியம். இப்ப 31வது வசனம் பாருங்க, புரியும். ரோமர் 8:31 பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்ப உங்களுக்கு என்ன வந்துடும்? தேவன் என் பக்கத்துல இருக்கிறார், நான் எதை குறிச்சு கவலைப்படணும்? எதை குறிச்சு நான் பயப்படணும்? எல்லாம் நடக்கட்டும், எல்லா குழப்பமும் நடக்கட்டும், என்னென்ன வேணாலும் நடக்கட்டும், நான் எதை பத்தியும் கவலைப்பட போறல. ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய பரம தகப்பன். அவர் என்னை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்ன நோக்கத்துக்கு கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றாம நான் போக மாட்டேன், நான் எல்லா காரியங்களையும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்ம வாழ முடியும். ஏன்னா இது மிக முக்கியம். ஏன்னா இந்த அன்புல பூரணப்படவில்லை என்றால் பயத்துல வாழ்ந்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் பயத்துலதான் வாழ்றாங்க. ரெசிஷன் சொல்றோம் இல்லையா? ஒரு ரெசிஷன், ஒரு நாட்டுல பொருளாதார வீக்கம் வருது. எதனால வருது தெரியுமா? பயம். நியூஸ்ல சொல்லுவான், இந்த காலத்துல நியூஸே பார்க்க முடியல. என்ன? எல்லாம் பயம். நாடு இதுக்குள்ள போகுது, அங்க இதுல போகுது, அதுல போகுது, இதுல போகுது. அப்போ உடனே என்ன பண்றாங்க? மக்கள் செலவு பண்ணாம அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா ரெசிஷன். அவ்வளவுதான்.
ரெசிஷன் வர்றதுக்கு வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது, மக்களுடைய பயம்தான். என்ன ஒரு நியூஸ்காரன் ப்ரெடிக்ட் பண்ணுவான், இந்த வருஷம் வந்து ரொம்ப மோசமா போக போகுது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஆயிடும். இந்த ஆயில் பிரச்சனை பாருங்க, இன்றைக்கு ஆயில் வந்து எவ்வளவு வருது, இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்ட். இந்த ஒரு 15 வருஷத்துல இவ்வளவு மோசமா வித்ததே கிடையாது. ஒரு ஒரு பேரல் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்றது கிட்டத்தட்ட $50 செலவாகுது. ஆனா இப்ப விற்கிறது வந்து ஹோல்சேல்லே $40 கம்மியா விற்கிறாங்க. என்ன ஆச்சு? இதே ஆயில் விலை $120 வித்துச்சு. இப்ப எவ்வளவு தூரம் வந்துருச்சு? என்ன காரணம்? ஏதாவது மாறுதல் நடந்துச்சா? ஏதாவது புதுசா ஆயில் கண்டுபிடிச்சாங்களா? இல்ல ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணும் நடக்கல. என்ன, கொஞ்சம் பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க ஆயில் விலை குறைஞ்சு போகும்னு. உடனே ஆயில் விலை குறைய போகுது, ஆயில் விலை குறைய போகுது, ஆயில் விலை குறைய போகுது, குறைஞ்சிருச்சு. இனி இன்னொருத்தர் சொல்லுவான் ஆயில் விலை கூட போகுது, இனி இதாக போகுது, உடனே கூடிரும். என்ன பயம்? என்ன விலை கூட போகுதுன்னு உடனே வாங்கு வாங்குன்னு வாங்க ஆரம்பிச்ச உடனே கூடிரும். ஸ்டாக் மார்க்கெட், என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் எதில் நடக்குது? பயம். எல்லாமே அதான். என்ன, மக்களை வந்து பயமுறுத்தக்கூடிய. நீங்க என்ன, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியணும், நான் எனக்கு தேவன் என் பட்சத்துல இருக்கும்போது யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் அந்த இதுல இருக்கும்போது தான் நான் பயத்தை புறம்பே தள்ள முடியும். ஏன்னா தவறான செய்திகள் வரும், மோசமான காரியங்கள் வரும். ஆனா எல்லாவற்றையும் நான் எப்படி இது பண்ண முடியும்? பூரண அன்புல தான் வந்து வழிநடத்த முடியும். ஏன்னா வேற எந்த ஒரு இதுலயும் வந்து நான் வந்து என் பயத்தை வந்து போக்க முடியுமானா முடியாது. காரணம் என்ன? என்னை அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறார். அந்த அன்பு வரும்போது அவர் மேல நான் விசுவாசம் வைப்பேன். எப்ப விசுவாசம் வைப்பேன்? நான் பார்த்திருக்கேன். போன வருஷம் நான் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது ஆண்டவர் வந்தார், என்னை செய்தார், எனக்கு வழி கொடுத்தார். அதனால இந்த வருஷம் வரும்போதும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு. அதுல என்ன நடந்தது? ஆண்டவர் என்னை பாதுகாத்து வழி நடத்தினார். இன்றைக்கு நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன். நிறைய பேர் இலங்கையில இருந்து வந்தவங்க இருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சுட்டீங்க பெருசா? உங்களை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. யோசிங்களேன். என்ன, நீங்க பெரிய குவாலிஃபைடு, நீங்க வந்து ரொம்ப படிச்சு ரொம்ப எல்லாம் டாக்டரேட் படிச்சிட்டீங்க, அதனால உங்களை மட்டும் காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரா? ராய்ட்ல எத்தனையோ பேர் செத்தாங்க, யுத்தத்துல எத்தனையோ பேர் செத்தாங்க. ஏன் நீங்க மட்டும் பாதுகாப்பா எப்படியோ ஒரு வகையில எவ்வளவோ நிறைய பேர் பாடுகளுக்கு மத்தியில கஷ்டத்துக்கு மத்தியில உங்களை கொண்டு வந்தார் ஆண்டவர். என்னத்தினால காப்பாத்தி கொண்டு வந்தாரு? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கு வந்து அதை புரிந்து கொள்ளலைன்னா நம்ம எப்படி வாழ ஆரம்பிச்சிருவோம்? எப்படியாவது வாழ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காய் என்னை நேசித்து, என்னை ரட்சித்து, என்னை பாதுகாப்பாய் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை புரிந்தவனாய் நான் வாழப்போகிறேன் என்று வாழ வேண்டும் என்றால் நீங்க தேவ அன்புல பூரணப்பட வேண்டும். அந்த தேவ அன்புல பூரணப்படும் போதுதான் பயத்தை புறம்பே தள்ள முடியும். எபிரேயர் 13வது அதிகாரம், இது சங்கீதத்திலிருந்து எடுத்து அந்த சங்கீதத்தை அந்த சங்கீதத்தில் இருந்த வசனத்தை இங்க எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் உள்ள நமக்கு இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றாரு. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது 6வது வசனம் பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? யாராலை என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷர் எனக்கு என்ன செய்ய முடியும்? யாரும் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன். அதுக்காக வந்து பிரச்சனைக்குள்ள நேரா போயிட்டு அதுக்காக நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது ரெண்டையும் நான் வந்து எதையுமே வந்து பேலன்ஸா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து அதுக்காக நெட்டா போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு எனக்கு என்ன பயப்பட மாட்டேன், நான் அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அதனால போய் நான் வந்து ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒரு கலவரம் நடக்கும்போது எங்கேயா போய் வேணும்னே போய் நின்றுட்டு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பொத்தி தவறா இது பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இது தவறா செய்யக்கூடிய காரியம் இருக்கு.
ஏன்னா இந்த நிறைய ஒரு சில மத தலைவர்களும் என்ன பண்றாங்க, நம்ம கிறிஸ்தவத்திலையும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து மாத்திரையே எடுக்கக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாதும்பா. அதன் மூலமா நிறைய பேர் சாப்பிடாம செத்து போயிடுவான். ஆனா இவனுக்கு விரதம் ஏறும்போது இவன் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிடுவான். கேட்டா நான் இப்ப மனசு மாறிட்டேன், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். அப்போ உன்னால செத்தவங்க எத்தனை பேர்? அது செய்யக்கூடாது. ஏன்னா எதையுமே வந்து சரியான முறையில பார்த்துக்கணும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது எப்படி இருந்தார்? இந்த ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. யோவான் 7வது அதிகாரம். இந்த மனுஷர் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராவது எதுவும் செஞ்சிருக்க முடியுமா? ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. ஆனா அவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்க. யோவான் 7வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதேயாவுக்கு போனா அவரை கொன்னு ஓடுவானுங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவர் கலிலேயாலே இருந்தாரு, யூதேயாவுக்கு போகல. ஏன் அவருக்கு தெரியும்? போலாம்ல. போய் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், நான் தேவகுமாரன் அப்படின்னு போலாம்ல. போகல. இல்ல இன்னும் நிறைய பேர் என்னன்னா அந்த பொது அறிவு கொடுத்துருக்காரு பாருங்க, அதை பயன்படுத்துறது இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்னைக்கும் சொல்லல உங்க மூளையை டிராயர்ல போட்டு சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லல. பைபிள் வாசிக்கும் போது உங்க மூளையை கழட்டி வச்சுட்டு பைபிள் வாசிக்குன்னு சொல்லல. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா உங்க மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிச்சா என்னை தேவதூதர்கள் பாதுகாத்துக் கொள்வாங்கன்னு குதிக்கலாமா? படி வச்சிருக்காருல்ல, படி வச்சிருக்கும் போது நீ படியில் நடந்து வாங்க. லெஃப்ட் இருந்தா லெஃப்ட்ல வாங்க. அப்படி எதுவுமே இல்லாத இடத்துல உங்களை தூக்கி வச்சு அப்ப குதிக்க சொன்னா நீங்க குதிங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து இதை சரியா புரிஞ்சு கொள்றது இல்லை. ஏன்னா நீ பயப்படாதேன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஞானத்தையும் நீங்க உபயோகப்படுத்தணும். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தணும். என்ன அங்க அவங்க கொண்டு விடுவானுன்னு சொல்லி ஆண்டவரே போகல. இன்னொரு காரியம் பாருங்க, மத்தேயு 10வது அதிகாரம் 10:23 நினைக்கிறேன். மத்தேயு 10:23வது வசனம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடி போங்கள். ஆண்டவர் சொன்ன இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னாரு, ஒரு பட்டணத்துல உன்னை துன்பப்படுத்தினானா அடுத்த பட்டணத்துக்கு ஓடிப்போ. அந்த பட்டணத்துக்காரங்க சண்டை ஓடுனாரா? நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளணும், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், என்னை துன்பப்படுத்தா என்ன தெரியாது. எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு 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 வாக்குத்தத்தம் எடுக்கிறோம்னா அது எங்க எப்ப அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் நம்ம பாடணும் பாத்தீங்களா, இன்றைக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோகத்துல மாத்திரம் இல்ல, இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். அவருடைய சத்தம் கேட்டு நடக்கிற மக்களா இருக்கணும். எங்க போ சொல்றாரோ அங்க போகணும், என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும், அவருடைய சித்தம் செய்யக்கூடிய மக்களா நம்ம வாழணும். அப்படி வாழ்வதற்கு நம்ம என்ன மனிதர்களை குறித்து பயம் இல்லாம வாழணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் செய்யணும். உங்களை துன்பத்துக்குள்ள போக சொன்னார்னா போகணும், உங்களை பாடுகளுக்குள்ள மத்தியில போக சொன்னா போங்க, உங்களை எங்க போக சொல்றாரோ அங்க போங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய நாட்களுக்கு முன், குறித்த நாட்களுக்கு முன்பாக யாராலே அவர் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு. ஆனாலும் அவர் கலிலேயாவில தான் இருந்தாரு, யூதேயாவுக்கு போல. ஏன்னா அங்க போனா அவன் கொன்னுவாளுங்க, அவனுக்கு கல்லால் அடிச்சு கொல்ல போறானுங்கன்னு தெரியும், அதனால போகல. அதை போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா பயம் இல்லாம வாழணும். ஆனா ஆண்டவருடைய அன்புள்ள வாழும்போது அவருடைய சத்தம் கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடிய மக்களா வாழ வேண்டும் என்பதை குறித்து வாழ வேண்டும். ஏன்னா அந்த பயம் வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பயத்துல நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது ரொம்ப தவறான முடிவாய் போய்விடும். பயத்துல முடிவு எடுக்கவே கூடாது. நீங்க நன்றாக பாருங்க, என்னாகமம் 13வது அதிகாரம். நம்ம இத சமீபத்துல இதை குறித்து நம்ம பார்த்தோம் வேற ஒரு இதுல. இந்த 13வது அதிகாரத்துல இந்த ஒற்றர்கள் போய் கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வரும்போது 12 பேர் போறாங்க. 12 பேர் போயிட்டு வரும்போது 2 பேர் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை குறிச்சு இதை குறிச்சு
நல்ல காரியங்கள் சொன்னாங்க. ஆனா 10 பேர் என்ன சொன்னாங்க? ரொம்ப மோசமான காரியங்கள் சொன்னாங்க. இப்ப 32வது வசனம் பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து அந்த தேசத்தோட தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியோ இருந்தோம் என்று சொல்லி. முதல்ல எங்க பிரச்சனை? பயம் வந்த உடனே இவனையே இவன் வெட்டுக்கிளியா தான் பார்க்கிறான். பயம் வந்த மாத்திரத்தில் என்ன ஆயிருது? வெட்டுக்கிளியாட்டம் பார்க்கிறான். பார்த்துட்டு அவனும் எங்களை அப்படித்தான் பார்த்தான். இந்த ஒரு சிலர் இந்த ரேசிசத்தை பத்தி இங்க நிறைய சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அவங்கள அடுத்தவங்க ரேசிசமா ட்ரீட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள அது இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. லண்டன்ல யாராவது ரேசிசம் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள அவங்க எதை சொன்னாலுமே என்னைய பார்த்து இப்படி இலக்காரமா சொன்னாங்க. சபையிலையும் ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் போனேன், என்னைய ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, எனக்கு மரியாதையே கொடுக்கல, என்னைய ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னைய ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கு. இவன் முதல்ல அவன் தன்னை வெட்டுக்கிளி போல பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பார்வைக்கு அவன் வெட்டுக்கிளி போலதான் தெரிஞ்சான் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். நீங்க நல்லா கவனிங்களேன். யாராவது ஒரு நல்ல ஊழியக்காரன் நல்லா வாழ்ந்து தன் பிள்ளைகளை நல்லா வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா ஊழியம் செஞ்சுட்டு நல்லா ஆண்டவருக்கு கீழே அவருடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் ஒழுக்கமா இருந்து அவன் இறந்தான்னா அவனை பத்தி நீங்களும் நானும் பேசுவோமா? பேசவே மாட்டீங்க. ஆனா ஏதாவது ஒரு தப்பு பண்ணாருன்னா, விஷயம் தெரியுமா, அவருக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அவருக்காக ஜெபிங்க. இதுதான் துர்ச்செய்தி பரப்புறது. அவங்க அதான் செஞ்சாங்க. அங்க இருக்கவங்க பூரா பெரிய ஆளுங்க, அதனால கொஞ்சம் பார்த்து இருக்கணும். எப்படி துர்ச்செய்தி பரப்பினார்கள். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த ஆல் நைட் பிரேயர் இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. பைபிள்ல முத ஆல் நைட் பிரேயர் இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. ராத்திரி பூரா சேர்ந்து கூடி அழுகிறதுக்கு பேரு ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துல கல்லறை இல்லையா, எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்களே, வனாந்தரத்துல கொண்டு வந்து இப்படி வனாந்தரத்துல விட்டுட்டீங்களே, இங்க எங்களை அழிக்க போறாங்களே, அங்க நாளும் கல்லறை இருந்துச்சே, சாக போறான், அதை பத்தி கவலைப்படல, கல்லறை அது அழுது பாத்துங்களேன். கீழே போய் வாசிச்சு பாருங்க வீட்டுல. அவன் அழுது முதல்ல அங்கேயாவது கல்லறையில வச்சிருப்பான், இங்க வனாந்தரத்துல போய். நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை எங்க போட்டான்னு யோசிச்சு பாருங்களேன். கவலை பாருங்க. சாவ குறிச்சு ஒரு பயம், சத்ததுக்கு அப்புறம் என் கல்லறை எப்படி இருக்கணும், அங்க இல்லையா கல்லறை இல்லையா, இங்க கொண்டு எங்களை வனாந்தரத்துல கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி ராத்திரி பூரா அழுது என்ன பண்ணாங்க, புலம்புன்னு புலம்பிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டான், 4வது வசனம் பாருங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவருடைய ஒருவர் சொல்லி கொண்டார்கள். வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணு, நமக்கு ஏற்ற ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நமக்கு ஏற்ற ஒரு ஆளை வச்சு அவர் மூலமா நம்ம கூட்டமா தனியா போவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்வோம். அதான் செஞ்சாங்க. செய்ய எத்தனிச்சாங்க. கடைசியில் எல்லாரும் என்ன, ஆரோனு மோசேஸ் எல்லாம் உளுந்து அழுது புலம்பி அந்த மாதிரி செய்யாதீங்கன்னா அப்போ தேவ பிரசன்னம் கூடாரத்துக்கு வர்றதை பார்த்து தான் அவங்க அமைதியானாங்க. என்ன வரும்? ஒரு துர்ச்செய்தி வரும். இந்த மாதிரி வரும்போது கோலியாத் ஸ்டோரி, கோலியாத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். தாவீது கோலியாத். கோலியாத் தினசரி போட்டு அவங்கள துன்பப்படுத்துகிறான், யாராவது வாங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் தாவீது மட்டும் ஏன் போனான்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது தேவ அன்பை பொறுத்தான் இருக்குது. நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். கோலியாத்து கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேலே, சரியா? அவ்வளோ பெரிய ஆள். ஒரு சின்ன பையன் அந்த ஆளை பார்த்தது என்ன வரும் மனசனுக்கு இயல்பாக வரக்கூடியது என்ன, ஐயோயோ இவ்வளோ பெரிய ஆளா.
ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா வரணும்? கொஞ்சம் சின்ன ஆளாக இருந்தால் கல் எறிஞ்சா கூட மிஸ் ஆயிரும். இவ்வளோ பெரிய ஆள் கண்டிப்பாக என்னால் மிஸ் பண்ண முடியாது. இவ்வளோ 9 அடி உள்ளவனை ஈஸியாக எங்கே அடித்தாலும் எப்படியாவது ஒரு இடத்துல கல் பிடிச்சிரும். நம்ம அப்படித்தான் பார்த்துக்கணும். நம்ம எதிரியை பார்த்து பயப்படக்கூடாது. இவ்வளோ பெரிய ஆள்னா கண்டிப்பாக எங்கேயாவது நான் கல் அடித்தா 9 அடிகள் ஒரு இடத்துல விட்டுரும். இவன் 3 அடி ஆள்னா ஒரு இடத்துல மிஸ் ஆகி 4 அடியில் போச்சுன்னா கூட மிஸ் ஆயிரும். பட் ஆனால் 9 அடி இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் இவனை மிஸ் பண்ண முடியாது. இவனுக்கு அடி உண்டு. நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்க்கறதுக்கு முதலாவது என்னன்னா, தேவ அன்புல நம்ம பூரணப்பட வேண்டும். தேவ அன்புல பூரணப்படும் போது பயத்தை புறம்ப தள்ளுவோம். 2வது, தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், அதனால நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியதா இருக்கணும். 2-3 வசனங்கள் வாசிச்சு முடிச்சிடும். சங்கீதம் 111 10வது வசனம். சங்கீதம் 111:10. இது என்னன்னா இன்னொரு பயம். ஏன்னா இது அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடறேன். ஏன்னா ஒரு சைடு நம்ம எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. ஆனால் ஒரு பயம் இருக்கணும். அது என்ன பயங்கிறது மட்டும் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின் செய்கிறபடி யாவருக்கும் நற்புறுத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். லூக்கா 12 அடுத்த வாரத்தில் இதை குறித்து பார்ப்போம். பட் லூக்கா 12வது அதிகாரத்தில் முதல் 9 வசனங்கள் இதை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்கு. நம்ம யாரை குறித்து பயப்படணும் அப்படின்னு சொல்றதுல 4வது வசனம், லூக்கா 12:4. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லதற்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? நீ ஆண்டவருக்கு பயந்து வாழு. மனுஷன் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு யாருமே எதிரி எந்த மனுஷனுமே கிடையாது. நமக்கு இருக்க ஒரே எதிரி சாத்தான் மாத்திரம்தான். எந்த மனுஷனுமே எதிரி கிடையாது. உங்கள் புருஷன் எதிரி கிடையாது, உங்கள் மாமியார் எதிரி கிடையாது, உங்கள் மாமனார் எதிரி கிடையாது, உங்கள் பொண்டாட்டி எதிரி கிடையாது, உங்களுடைய தொழிலில் உங்களை ஏமாத்திரம் எதிரி கிடையாது. யாருமே எதிரி கிடையாது. எந்த மனுஷனும் எதிரியே கிடையாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றார்? நான் மாம்சத்தில் ஒருவனையும் அறியேன். ஐ டோன்ட் நோ எனிஒன் இன் ஃப்ளஷ். இந்த சரீர பிரகாரமா நான் யாரையும் அறியேன். எனக்கு யாரையும் எல்லாரையும் எப்படி தெரியும்? எல்லாருமே சகோதர சகோதரிகள். ஆனா எனக்கு இருக்கிற எதிரி யாரு? சாத்தான் ஒரு ஆள் தான். ஸோ அதனால நான் மனுஷனுக்கு பயப்படலை. நான் யாருக்கு பயந்து வாழ போறேன்? ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் பயந்து வாழ போறேன். அப்போ ஆண்டவருக்கு நான் பயந்து வாழ்றதுன்னா ஆண்டவர் என்னை அடிப்பாருன்னு இல்லை. அதனால தான் ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? அவர் மீண்டும் உங்களை அடிமைத்தனத்திற்கு கொண்டு கொள்ளக்கூடிய பயத்தின் ஆவியை கொடுக்கல. இது அடிமைத்தனத்துக்கு கொண்டு போறதில்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆண்டவர்கிட்ட ஒரு குடும்பமாக பிள்ளைகளா போய் அப்பா பிதாவே என்று சொல்லி அவரோடு நாம் அவருடைய பிள்ளைகளாய் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெரிய கிருபைக்குள்ள நம்மளை ஆண்டவர் வழி நடத்துவார். அதனால நம்ம மனுஷனுக்கு பயப்படாம ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய மக்களா வாழ்வோம். அதை குறித்து வரும் நாட்கள்ல பார்ப்போம். நாம் எல்லோரும் மேலும்